வணக்கம் நண்பர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, முருகப்பெருமான் பாலமலை முருகன், பழனிமலை முருகன், வெண்ணமலை முருகன், வேலாயுதம் படைத்த முருகன், இந்த முருகப்பகவானுக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுன்னா எல்லாமே வெற்றி அடையும், வாழ்க்கையில் செய்யலாம். அதாவது என்ன, முருகனே தமிழ் முதல் கடவுள். அப்போ முதல் கடவுளை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. சொத்து வேணுமா? அதாவது முருகப்பெருமான், செவ்வாய்க்கு அதிதேவன் முருகப்பெருமான். முருகன் அந்த செவ்வாய்னா நிலம், புலம், வண்டி, வாகனம், வீடு, மனை, அதுக்கெல்லாம் குறிப்பிட வருதே செவ்வாய். செவ்வாய்க்கு அதிதேவன் முருகப்பெருமான், பாலமலை முருகன், பழனிமலை முருகன். அதாவது அந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபட வந்தால் குழந்தை பாக்கியம் வேணுமா, அதாவது நிலம் வாங்கணுமா, வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு. அதாவது பழனியில் போய் இப்போ ஒரு குழந்தை பாக்கியம் வாரிசு வேணும்னு கேட்டு பழனியில் தங்கத்தேர் இழுத்தாங்கன்னா, நான் சாதகம் சொல்லி நிறைய பேர் வாரிசு உண்டாகி ஆண் குழந்தை பிறந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. அதாவது ஆனால் முருகப்பெருமானை கும்பிடணும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வழிபட வச்சா ஆண் குழந்தை, வாரிசு, நிலம், புலம் எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிக்கும். ஆனால் அந்த முருகனை நம்ம கைவிடக்கூடாது, எப்போவுமே வழிபட வச்சுருக்கணும். வருஷம் ஒருக்கையாவது பாத யாத்திரை போகணும். முடிஞ்ச அளவுக்கு பாத யாத்திரை போக முடியலனாலும் சரி, அங்கே பழனிமலை மேலே போய் முருகனுக்கு ஒரு அபிஷேகம், போவர் சித்தருக்கு ஒரு அபிஷேகம். போவர் சித்தருக்கு ஒரு பச்சை மாதுளம்பழம், 2 முழம் மல்லிகைப்பூ, ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி போவர் சித்தருக்கு வழிபட வைங்க. முருகனுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்கள் மனசில் என்ன தோணுதோ, இந்த பிரபஞ்சம், பஞ்சபூத நவக்கிரகம் என்ன நினைக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க முருகனுக்கு. அதாவது கீழே புலிப்பாண்டி சித்தர் இருக்காருங்க, அவருக்கு உங்களால் என்ன முடிஞ்சதை செஞ்சுட்டு, அதாவது கிரிவலம் மலையை ஒரு 3 சுற்று கிரிவலம் வாங்க. நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். இப்போ உங்கள் பசங்க பிள்ளை படிப்பில் சரியில்லை அப்படின்னா நீங்கள் 3 முறை, அதாவது 3 முறை அந்த மலையை சுற்றி வாங்க, கிரிவலம் மாதிரி போய் வாங்க. அதாவது திருவண்ணாமலையில் கிரிவலம் போய் எல்லாமே செய்கிறாங்க. அதான் உங்கள் குழந்தைகளுக்கு சிவன், பார்வதி தேவி, அவங்களுக்கு 2 குழந்தைகளவா, அது மாதிரி அந்த பழனி மலையில் நீங்கள் அதாவது 3 தடவை நீங்கள் சுற்றி வாங்க. உங்கள் பசங்க பிள்ளைங்க நல்ல மார்க் எடுப்பாங்க, நல்லா படிப்பாங்க, வாழ்க்கையை செய்கிறதுக்கான வாய்ப்பு. பசங்க பிள்ளைங்க படிக்கணுங்க, படிப்பு தாங்க மெயின். படித்தாலே வாழ்க்கையில் செய்யிச்சிடலாங்க. படிப்பு இல்லைன்னா இப்போ என்ன இருக்குது, சொத்து சுகம் இருந்தாலும் போயிருங்க. படிப்பு என்றைக்குமே போகாதுங்க, என்றைக்கும் கூட இருக்குங்க. நீங்கள் எந்த உத்தியோகம் வேலை வேணாலும் பார்க்கலாங்க. ஆனால் முடிஞ்சால் ஒரு இடத்துல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா சொந்தமாக தொழில் பண்ணலாங்க. படிப்பு இருந்தால் தானே பண்ண முடியும். படிப்பை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் செய்யலாம், முன்னுக்கு வரலாம். மெயினாக பழனிமலை முருகனை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. என்னோட ஃபோன் மூலிமா சாதகம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டேட்டா பற்றி டைம் அப்புறம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சாதகம்